நாகரின் வசிப்பிடத்திற்கு தனது சொந்த பயணத்தை தொடங்கிய போது அவர் மீது ஒரு அமைதியான கழுவலை உணர்ந்தார். அவர் சரியானதை செய்துவிட்டார் என்பதையும் போவலன் தைரியத்துடனும் உறுதியுடனும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பிராமணர் நடந்து செல்லும்போது சூரியன் வானத்தில் உயர்ந்தது. அதன் கதிர்கள் கடவுள்களின் ஆசீர்வாதத்தைப் போல அவர் மீது பிரகாசிக்கின்றன. பிராமணரின் இதயம் நிலைத்தது. பசுமையான காடுகள் மற்றும் அமைதியான ஏரிகள் நிறைந்த ஒரு நிலத்தில் ஒரு பிராமணர் தீராத ஆர்வத்தால் ஒரு பயணத்தை தொடங்கினார். அவர் தனிமையில் வாழ்ந்த ஒரு மரியாதைக்குரிய துறவியின் கதைகளை கேள்விப்பட்டார். ஆனால் அவர் விரும்பியது இந்த முனிவர் அல்ல. அவரது இதயத்தின் ஆசை மகத்தான நாக பாம்பை பார்ப்பதுதான். அவர் பசுமையான நிலப்பரப்புகளில் அலைந்து திரிந்தபோது பிராமணர் இறுதியாக துறவியின் ஆசிரமத்திற்கு வந்தார். மரியாதையுடனும் பணிவுடனும் நாகரை பற்றி விசாரித்தார். ஞானமான முதியவரிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெற்றார். துறவி பிராமணரின் இதயத்தில் உள்ள நேர்மையை அங்கீகரித்து ஞான வார்த்தைகளை வழங்கி எப்படி முன்னேறுவது என்று அறிவுறுத்தினார். ஒரு புதிய நோக்கத்துடன் பிராமணன் நாகாவின் வசிப்பிடத்திற்கு சென்றார். அவர் மரியாதையுடன் நுழைவாயிலை அணுகி தன்னை ஒரு விருந்தினர் என்று அறிவித்தார். நாகாவின் தூய்மையான மனைவி இணையற்ற அழகு மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட ஒரு பெண் உள்ளே இருந்து வெளிப்பட்டார். சோர்வடைந்த பயணியை வரவேற்கும் போது அவளுடைய கண்கள் கருணையால் பிரகாசித்தன. அவரது விருந்தோம்பலால் பிராமணர் மயங்கினார். மேலும் அவரது சோர்வு குறைய தொடங்கியது. அவர் தனது அன்பான வார்த்தைகளுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் தனது எஜமானரான நாகாவை பார்க்க முடியுமா என்று கேட்டார். மனைவியின் முகம் மென்மையாகி கணவர் இல்லாததற்கான காரணத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். கடவுளான சூரியனின் ரதத்தை ஒரு மாதத்திற்கு இழுக்கும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. முன்னெப்போதையும் விட பிரகாசமாக எரியும் நாகாவை சந்திக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை பிராமணர் கவனமாக கேட்டார். தனது எஜமான் திரும்பி வரும் வரை அருகிலுள்ள காட்டில் காத்திருக்க மனைவியின் அனுமதியை கோரினார். அவரது பக்தியால் ஈர்க்கப்பட்ட தூய்மையான பெண் ஒப்புக்கொண்டார். மேலும் நாகா திரும்புவதை பற்றி அவருக்கு தெரிவிக்க முன்வந்தார். கோமதி ஆற்றின் கரையில் வசிப்பதாக உறுதியளித்தார். பிராமணர் நாகாவின் மனைவியிடம் விடை பெற்று தனது விழிப்பை தொடங்கி நாட்கள் செல்ல செல்ல பிராமணர் எளிமையாக வாழ்ந்து நிலத்தில் வாழ்ந்து நாகா திரும்பி வருவதற்காக காத்திருந்தார். அவரது இதயம் உறுதியாக இருந்தது. பாம்பு ராஜாவை பார்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தியது. நாகரின் மனைவி அடிக்கடி அவரை பார்ப்பார். கதைகளையும் தனது கணவரின் பயணத்தை பற்றிய செய்திகளையும் பகிர்ந்து கொள்வார். பிராமணர் பொறுமையாக காத்திருந்தாலும் அவரது ஆவி அசைக்கவில்லை. ஏனெனில் நாகரை சந்திப்பதற்கான அவரது ஆசை அவரது பக்தியில் ஆழத்திற்கு ஒரு சான்று என்று அவருக்கு தெரியும். கோமதி ஆற்றின் மீது சூரியன் உதயமாக்கி அதன் தங்க ஒளியை தண்ணீரின் மீது செலுத்தியது. பிராமணர் ஆற்றங்கரையில் நின்றார். அவரது கண்கள் அடிவானத்தில் நிலைத்திருந்தன. நாகா திரும்பி வந்து அவருக்கு பார்வையாளர்களை வழங்கும் நாளுக்காக காத்திருந்தார். எனவே கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் அவரது எதிர்பார்ப்பு அதிகரித்தது. அவரது பயணத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்குவது போல். ஒரு காட்டின் நடுவில் பீஸ்வர் என்ற பிராமண தியானத்தில் உட்கார்ந்து அசாதாரணமான ஒரு சபரத்தை கடைபிடித்தார். அவர் 6 நாட்கள் எல்லா உணவையும் தவிர்த்தார். நாகா தலைவரின் வருகைக்காக காத்திருந்தார். அவருடன் அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நகரத்தின் நாராக்கள் தங்கள் மரியாதைக்குரிய விருந்தினர் அத்தகைய கஷ்டங்களை அனுபவித்து வருவதை அறிந்து கவலையுடன் தங்கள் அருகில் இருந்தனர். 7வது நாளில் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது நாகா தலைவரின் உறவினர்கள் மற்றும் உறவினர்களின் ஊர்வலம் காட்டின் விளிம்பிற்கு வந்தது. பிராமணருக்கு மரியாதை செலுத்தவும் அவருக்கு விருந்தோம்பல் வழங்கவும் ஆர்வமாக அவர்கள் தூரத்திலிருந்து பயணம் செய்தனர். அந்த குழுவில் நாகா, தலைவரின் சகோதரர், குழந்தைகள் மற்றும் மனைவி ஆகியோர் அடங்குவர். அவர்கள் அனைவரும் தங்கள் விருந்தினரின் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தனர். விஸ்வர் ஒரு ஒதுங்கிய இடத்தில் அமர்ந்திருந்த கோமதி நதியை அவர்கள் நெருங்கிய போது பிராமணரை அவரது அனைத்து சிக்கனங்களிலும் பார்த்தனர். அவரது கண்கள் மூடப்பட்டன. அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அமைதியான காற்றுடன் புனித மந்திரங்களை ஓதினார். இந்த துறவியின் உருவத்தை அவர்கள் பார்த்தபோது நாகாக்களின் கவலை பிரமிப்பாக மாறிய மரியாதையுடன் உறவினர்களும் பீஸ்வரிடம் சென்று தங்கள் மரியாதையை வெளிப்படுத்தினர்.
அவர்கள் தங்கள் இதயத்திலிருந்து ஓடும் வார்த்தைகளை பேசினர். ஆன்மீக செல்வம் நிறைந்த பிராமணரே, நீங்கள் எங்களிடையே வந்து 6 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி எதுவும் சொல்லவில்லை. நீங்கள் நீதியின் முன்னுதாரணம் தலைவரின் உறவினர்களாகிய நாங்கள் விருந்தினர்களாக எங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். தயவு செய்து வேர்கள், பழங்கள், இலைகள், தண்ணீர், அரிசி, ஆனது இறைச்சி போல்க சில ஊட்டச்சத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நீண்ட விரதம் எங்கள் முழு சமூகத்திற்கும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது, ஏனெனில் இது எங்கள் தரப்பில் கணிப்பை குறிக்கிறது. பிஸ்மார் தனது கண்களை திறந்து நாகாக்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவர்களின் நேர்மை மற்றும் அக்கறையால் அவர் ஈர்க்கப்பட்டார். ஒரு மென்மையான புன்னகையுடன் அவர் பதிலளித்தார். உங்கள் வேண்டுகோளை கருத்தில் கொண்டு நான் என் உண்ணாவிரதத்தை முறித்து விட்டேன் என்று கூறப்படலாம். தலைவர் திரும்புவதற்கு இன்னும் 8 நாட்கள் உள்ளன. அந்த 8வது இரவு காலாவதியாகிவிட்டால், அவர் வாவிட்டால், நான் உணவு உட்கொள்வதன் மூலம் எனது இந்த உறுதிமொழியை உடைப்பேன். இந்த விரதம் தலைவர் மீதான எனது மரியாதை அடையாளமாகும். நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள். தலைவரின் பாதுகாப்பான திரும்புதலுக்காக நாங்கள் நம்போடு கூடியிருந்த நாகர்கள் பீஸ்வரின் வார்த்தைகள் மற்றும் அவரது குரலில் உள்ள நேர்மை ஆகியவற்றால் தொட்டனர். அவர்கள் நன்றியுடனும் புரிதலுடனும் தலைவணங்கினர். இந்த பமுலர் பக்தியாலும் மரியாதையாலும் பிறந்த ஒரு சபதத்தை கடைபிடிப்பதாக ஒப்புக்கொண்டனர். கனத்த இதயத்துடன், ஆனால் புதிய பாராட்டுடனும் அவர்கள் பீஸ்மரிடம் விடை பெற்று தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். தலைவர் திரும்பும் வரை அவரது விழிப்புணர்வை தொடர அவரை விட்டு விட்டலர். காட்டில் இரவு இறங்கியதும் பீஸ்மர் அமைதியாக அமர்ந்தார். அவரது கண்கள் மீண்டும் ஒரு முறை மூடப்பட்டன. புனிதத்தை பற்றிய சிந்தனையில் தொலைந்து போயின. ஒரு பசுமையான காட்டின் மையத்தில் தலைவரான பத்மநாபன் 15 நாட்களாக வெளியே இருந்தார். சூரிய கடவுளான சூரியரின் ரதத்தை இழுத்துச் செல்வதே அவரது பணியாக இருந்தது. சூர்யாவின் அனுமதியுடன் அவர் அதை வெற்றிகரமாக முடித்தார். அவர் வீடு திரும்பிய போது அவரது மனைவி அவரை திறந்த கைகளுடன் வரவேற்றார். அவரது கால்களை கழுவி பக்தியுடன் அவரது தேவைகளை கவனித்தார். தனது சோர்விலிருந்து ஓய்வெடுத்த பத்மநாபன் தனது மனைவியை போற்றுதலுடனும் அக்கறையுடனும் பார்த்தார். என் அன்பான மனைவி என்று அவர் கூறினார். நான் இல்லாத காலத்தில் நான் உங்களிடம் ஒப்படைத்த கடமைகளை நீங்கள் புறக்கணித்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்கள் தெய்வங்களை வணங்கி அறிவுறுத்தியபடி எங்கள் விருந்தினர்களை மதித்தீர்களா? அவரது கண்கள் எதிர்பார்ப்புடன் பிரகாசித்தன. அவள் அவர்களின் மரபுகளுக்கு விசுவாசமாக இருந்தாள் என்ற நம்பிக்கையின் நல்லொழுக்கத்தின் முன்னுதாரணமான அவரது மனைவி அன்புடன் புன்னகைத்தாள். என் ஆண்டவரே, உமக்காக காத்திருந்து உமது ஆசைகளை நிறைவேற்றுவது உமது சீடராகிய என் கடமை. பிராமணர்கள் வேதங்களை படித்து அவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஊழியர்கள் தங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மன்னர்கள் தங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு க்ஷத்திரியனின் மனைவியாக நான் இந்த நல்லொழுக்கங்களை பின்பற்ற முயற்சிக்கிறேன். அவரது வார்த்தைகள் நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த மென்மையான நீரோட்டம் போல பாய்ந்தன. பத்மநாபன் கவனமாக கேட்டான். மனைவியின் அர்ப்பணிப்பு குறித்து அவரது இதயம் பெருமிதம் அடைந்தது. அவர் வேதங்களின் போதனைகளை பின்பற்றி வளர்ந்தவர் என்பதையும் அவரிடமிருந்து நன்கு கற்றுக்கொண்டவர் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். எங்கள் விருந்தினர்களை பற்றி என்ன என்று அவர் மெதுவாக கேட்டார். நீங்கள் அவர்களை கருணையுடனும் மரியாதையுடனும் நடத்தினீர்கள். அவரது மனைவியின் முகம் ஒரு மென்மையான ஒளியால் பிரகாசித்தது. எங்கள் விருந்தினர்கள் மீதான எனது கடமைகளை நான் மறந்து விடவில்லை. என் ஆண்டவை, எங்கள் பாரம்பரியத்தின் போதனைகளின்படி அவர்கள் மதிக்கப்படுவதையும் கவனித்துக் கொள்வதையும் நான் உறுதி செய்துள்ளேன் என்று பதிலளித்தார். அவள் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தாள். உண்மையில் கோமதி ஆற்றின் கரையில் ஒரு விருந்தினர் உங்களுக்காக காத்திருக்கிறார். பத்மநாபனின் மனைவி தொடர்ந்து பேசுகையில், ஒரு பிராமணன் உங்களிடம் வரவேண்டும் என்று வந்திருக்கிறார். அவர் தனது நோக்கத்தை என்னிடம் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் மிகுந்த பக்தியுள்ள ஒரு மனிதர், வேதங்களை ஓதி உறுதிமொழிகளை கடைபிடிப்பதாக தெரிகிறது. நீங்கள் திரும்பி வந்தவுடன் நான் உங்களை அனுப்புவேன் என்று அவருக்கு உறுதியளித்தேன். இந்த செய்தியின் மூலம் பத்மநாபனின் தீர்மானம் நிறைவேறியது. அவர் இந்த பிராமணரை சந்தித்து அவர்களின் வீட்டு வாசலுக்கு அவரை கொண்டு வந்தது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் இல்லாத போது
கோட்டையை வைத்திருந்த தனது மனைவிக்கு நன்றியுடன் அவர் சம்மதத்துடன் தலையசைத்தார். நான் அவரிடம் செல்வேன் என்று அவர் உறுதியாக கூறினார். ஒரு நாகா, பல்லவருக்கு பொருத்தமான பார்வையாளர்களை அவருக்கு வழங்குங்களவே. பத்மநாபர் மீண்டும் ஒரு முறை பிராமணரை சந்திக்கவும் ஒரு விருந்தினராகவும் தலைவராகவும் தனது கடமைகளை நிறைவேற்றவும் புறப்பட்டார். அவரது மனைவி பெருமை மற்றும் திருப்தியுடன் அவர் புறப்படுவதை பார்த்தார். அவர் அவர்களின் மரபுகளை நிலைநிறுத்தினார் என்பதை அறிந்திருந்தார். ஒரு பசுமையான காட்டில் நாகரா என்ற பெயர் கொண்ட ஒருவர், நாகாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை, தனது மனைவிக்கு அருகில் அமர்ந்தார். அவரது கருணை மற்றும் மென்மையான புன்னகைக்கு புகழ்பெற்ற ஒரு பெண் நாகாக்கள் தங்கள் அசாதாரண வேகம் மற்றும் நறுமணத்துடன் மனிதர்களிடையே தெய்வங்களாக மதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் தங்களை கடுமையாக பாதுகாத்துக் கொள்வதாகவும் அறியப்பட்டனர். மேலும் சிலர் துணிவுடன் அவர்களை அணுகத் துணிந்தனர். அவர் தன்னிடம் கடுமையான மற்றும் துக்ககரமான தொனியில் பேசும்போது நாகாவின் மனைவி கவலையுடன் அவரை பார்த்தார். உங்களுடன் ஒரு பார்வையாளரை தேடி வந்த இந்த பிராமணர் யார் என்று அவள் கேட்டார். அவளுடைய குரல் மென்மையானது, ஆனால் உறுதியானது. நாகாவில் வெளிப்பாடு சற்று மென்மையாக இருந்தது. அவர் பதிலளித்த போது, எனக்கு அவரது பெயர் அல்லது அவரது நோக்கங்கள் தெரியாது, ஆனால் அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை நான் உணர்கிறேன். மனைவியின் கண்கள் இரக்கத்தால் பிரகாசித்தன. அவரது வார்த்தைகளிலுள்ள எளிமையையும் நேர்மையையும் ஆராய்ந்தால் அவர் ஒரு உண்மையான பக்தர் என்று நான் நம்புகிறேன். அவர் உங்கள் ஆசீர்வாதம் தேவைப்படும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்கள் உதவியை நாடுகிறார். நாகாவின் வெளிப்பாடு மீண்டும் இருந்தது, ஆனால் அவரது மனைவி தொடர்ந்தார். நீங்கள் அவரை திருப்ப முடியாது. என் அன்பே, இது நிவாரணத்தை தேடி உங்களிடம் வருபவர்களின் கண்ணீரை துடைக்க மறுப்பது போன்றது. தனது மனைவியின் வார்த்தைகளை கேட்கும்போது நாகாவின் கோபம் தணிந்தது போல் தோன்றியது. தங்கள் சொந்த கோபத்திற்கு பலியான மாபெரும் வீரர்களின் கதைகளை அவர் நினைவு கூர்ந்தாலாவணன் கார்த்தவிரியா மற்றும் சதி வாய்ந்த இந்திரன் கூட அவரது மனைவியின் மென்மையான கண்டனம் அவருக்குள் ஒரு நாட்டத்தை தாக்கியது. மேலும் அவரது சொந்த ஆணவம் மற்றும் கோபம் உண்மையான மகத்துவத்திற்கு தடையாக இருப்பதை அவர் உணர்ந்தார். ஒரு புதிய மனத்தாண்மையுடன் நாகா தனது இருக்கையிலிருந்து எழுந்து, நான் இந்த பிராமணரிடம் செல்வேன், ஒரு எஜமானராக அல்ல, ஆனால் ஒரு ஊழியராக. நான் அவருடன் கருணையுடனும் மரியாதையுடனும் பேசுவேன். அது என் சக்திக்குள் இருந்தால் அவருக்கு என் உதவியை வழங்குவேன் என்று அறிவித்தார். அவரது மனைவி பெருமிதத்துடன் புன்னகைத்தார். கண்கள் பிரகாசித்தன. கணவர் நடந்து செல்வதை பார்த்தபோது சரியானதை செய்ய தீர்மானித்தார். நாகன் பிராமணனின் இல்லத்தை நெருங்கிய போது அவர் ஒரு பயத்தை உணர்ந்தார். இந்த மனிதர் என்ன சொல்வார் அல்லது கேட்பார்? ஆனால் அவரது மனைவியின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. உண்மையான மகத்துவம் சக்தியிலோ வெறுமையிலோ இல்லை, ஆனால் இரக்கத்திலும் கருணையிலும் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. முகத்தில் ஒரு வெண்மையான புன்னகையுடன் நாகா கதவை தட்டினார். தனது சுய கண்டுபிடிப்பு பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராக இருந்தார். நாகாவின் உள் மாற்றத்தை அறியாத பிராமணர் அவரை திறந்த கைகளுடன் வரவேற்றார். நாகர் அவருடன் தாழ்மையான மற்றும் கருணையுள்ள வார்த்தைகளில் பேசினார். அவரது நோக்கங்களை பற்றி கேட்டார். அவரது பதிலை கவனமாக கேட்டார். அவர்கள் உரையாடும்போது அவர் உண்மையான மகத்துவத்தை நோக்கி முதல் அடி எடுத்து வைத்திருப்பதை அறிந்த நாகர் அவருக்குள் அமைதி நிலவுவதை உணர்ந்தார். அவரது பெருமையை விட்டுவிட்டு இரக்கத்தை தருவதன் மூலம் இந்த கருத்தில் நாகா தனது மனைவியின் அன்பும் வழிகாட்டுதலும் தான் உண்மையானது என்பதை உணர்ந்தார். நாகா நகரத்தின் மீது சூரியன் மறைந்து அமைதியான காட்சியின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. நாகாக்களின் தலைவரான பீஷ்மா தனது அன்பான மனைவியுடன் பேசி முடித்துவிட்டு பார்வையாளர்களுக்காக காத்திருந்த ஒரு விருந்தினரை சந்திக்க சென்று கொண்டிருந்தார். நடந்து செல்லும்போது இந்த மர்மமான பார்வையாளரின் அடையாளத்தையும் அவரை அவர்களின் நகரத்திற்கு அழைத்து வந்த நோக்கத்தையும் அவர் சிந்தித்தார். அவர் பிராமணரின் முகத்திற்கு வந்தபோது பீஷ்மர் அவரை அன்புடன் வரவேற்றார். அவரது குரல் கருணையால் நிரம்பியது. ஓ பிராமணனே, கோபத்திற்கு அடிபணியாதே என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சொட்டுகின்றன.
நான் உன்னை அமைதியாக வாயாற்றுகிறேன், கோபப்படாதே. யாருக்கு பிறகு நீ இங்கு வந்தாய்? உன் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளை அவர் உண்மையான அக்கறையுடன் கேட்டார். அவரது கண்கள் பாமணரின் முகத்தில் பூட்டப்பட்டனது. மரல்யா என்று பெயரிடப்பட்ட பாமணர் பீஷ்மரை மரியாதையுடனும் உறுதியுடனும் பார்த்தார். என் பெயர் தமரல்யா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் தனது குரலில் உறுதியாக கூறினார். நாக பத்மநாபனை காண நான் இங்கு வந்துள்ளேன். அவருடன் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் சிந்தனையில் தொலைந்து போனதைப் போல தூரத்திற்கு வெளியே பார்த்தன. அவர் வீட்டில் இல்லை. எனவே நான் இப்போது அவரது தற்போதைய அறைக்கு அருகில் இல்லை என்று கேள்விப்பட்டேன். இந்த மரல்யரின் வார்த்தைகளை கேட்கும்போது பீஷ்மரின் வெளிப்பாடு ஆர்வத்திலிருந்து புரிதலுக்கு மாறியது. அவர் ஒப்புதலுடன் தலையை அசைத்தார். அவரது முகத்தில் ஒரு அன்பான புன்னகை பரவியது. நிச்சயமாக உங்கள் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கிறது என்று அவர் கூறினார். அவரது குரல் புகழ்ச்சியால் நிரம்பியது. நீ பக்தியுள்ளவன் மற்றும் அனைத்து நீதிமான்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன். பின்னர் வெளிப்பாட்டின் ஒரு கணத்தில் அவர் தர்மரண்யரிடம் தன்னை வெளிப்படுத்தினார். நான் நாகன் கற்றறிந்த ரிஷி. நீ யாரை தேடுகிறாய்? விஸ்வரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தர்மரல்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவர் நாகாவை புதிய மரியாதையுடனும் பாசத்துடனும் பார்த்தார். அவரது இதயம் நன்றியால் நிரம்பியது. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாகா உணர்ச்சியால் நிரம்பிய அவரது குரல், நான் உன்னை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தால் நகரத்திற்கு வந்துள்ளேன் என்று கூறினார். பின்னர் பணிவுடன் நகரத்திற்கு வருவதற்கான தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தினார். நான் எல்லாவற்றையும் கொண்டு இருப்பதைப் போல அறியாமையில் நான் இங்கு வந்துள்ளேன் என்று தர்மரல்ய கூறினார். அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல குட்டி தீர்த்தன. நாகனே, ஜீவ ஆன்மாவை நம்பியிருக்கிறேனே. எதையாவது பற்றி உன்னிடம் கேட்டதற்கு நான் ஜீவ ஆன்மாவின் முடிவாக இருக்கும் உன்னத ஆன்மாவை அடைய விரும்புகிறேன். பீஷ்மரின் முகத்தின் மீது அவரது கண்கள் மூடப்பட்டுள்ளன. ஓ காற்றில் தனியாக வாழ்கிறாயே, நான் உன்னிடம் வைக்க விரும்பும் கேள்விக்கு நீ முதலில் பதிலளிக்காயா? அதன் பிறகு என்னை இங்கு கொண்டு வந்த பொருளை நான் உனக்கு தெரிவிப்பேன். ஒரு அமைதியான காலையின் அமைதியில் ஒரு பிராமணன் நாகாவை அணுகி தனது பயணங்களிலிருந்து அதிசய கதைகளை கேட்க முயன்றான். சொல்லுங்கள் பெரிய முனிவரே, பிராமணன், நீங்கள் கடந்து வந்த பகுதிகளில் என்ன அற்புதமான காட்சிகளை கண்டீர்கள்? அவர் தனது அனுபவங்களை நினைவு கூறத் தொடங்கிய போது நாகாவின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. அப்புகழ்பெற்ற ரிஷி என்று அவர் கூறினார். தெய்வீக சூரியன் எல்லையற்ற அதிசயங்களின் சாம்ராஜ்யம். அவரது பிரகாசமான ஒளியிலிருந்து 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களும் வெளிவந்துள்ளன. மரக்கிளைகளில் பறக்கும் பறவைகளைப் போல எண்ணற்ற முனிகளும் தெய்வங்களும் அவரது கதிர்களில் வசிக்கின்றன. நாகர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் பிராமணரின் மனதில் தெளிவான உருவங்களை வரைந்தன. பிராமணர் கேட்டார், இதைவிட அற்புதமானது என்னவாக இருக்க முடியும்? நாகர் தெரிந்தே புன்னகைத்தார். இதோ ரிஷி, சூரியனின் சக்தி வாய்ந்த காற்று அவரிடமிருந்து வெளிவந்து அவரது கதிர்களில் அடைக்கலம் புகுந்து பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பெரிய கொட்டாவி போல பரவுகிறது. பிராமணனின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன. சூரியன் வேறு என்ன அதிசயங்களை செய்திருக்கிறான் என்று அவர் கேட்டார். நாகா முன்னோக்கி சாய்ந்தார். அவரது குரல் பிரமிப்பால் நிரம்பியது. அவர் காட்டை பல பகுதிகளாக பிரித்து மழைக்காலத்தில் விழும் மலையை உருவாக்கி அனைத்து உயிரினங்களையும் வளர்க்கிறார். அவர் பேசும்போது மேலே வானம் இருந்தது போல் தோன்றியது. நாகாவின் வார்த்தைகளுக்கு வானம் பதிலளிப்பது போல் இருந்தது. சூரியனின் சக்தியை பற்றிய நாகாவின் கதைகளை பார்த்து பிராமணனின் மனது நடுங்கியது. அவரது இருண்ட கதிர் பற்றி என்ன என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு சற்று மேலே இருந்தது. நாகா தீவிரமாக தலையசைத்தார். அது மழையால் நிரம்பிய மேகங்களாக மாறுகிறது. பருவம் வரும்போது மழை பெய்யும். இந்த விஷயத்தை விளக்குவது போல் அருகிலுள்ள இலைகளில் ஒரு மென்மையான காற்று
சுழன்றது. பிராமணனின் கண்கள் வியப்புடன் பிரகாசித்தன. இதைவிட அற்புதம் வேறு என்ன இருக்க முடியும் என்று அவர் மீண்டும் கேட்டார். நாகர் புதிரால புன்னகையுடன் புன்னரைத்தார். இன்னும் ஒரு அதிசயம் இருக்கிறது என்று அவர் கூறினார். அவரது குரல் மரியாதையுடன் சொட்டு சொட்டாக இருந்தது. நான் அதை மேலே உள்ள தெளிவான வானத்தில் பார்த்தேன். காணப்படாத ஒரு சக்தியால் ஈர்க்கப்பட்டதைப் போல பிராமணன் முன்னோக்கி சாய்ந்தார். அவரது கண்கள் நாகரின் முகத்தின் மீது கவனமாக நிலைநிறுத்தப்பட்டன. சொல்லுங்கள் பெரிய முனிவரே என்று அவர் கெஞ்சினார். இந்த அதிசயங்களின் அதிசயம் என்ன? பண்டைய காலத்தின் ஒரு கதையை விவரிக்கத் தொடங்குவதற்கு முன்பு நாகா தனது எண்ணங்களை சேகரித்தார். இது மற்ற நாட்களைப் போலவே ஒரு நாள் என்று நாகத் தொடங்கினார். சூரியன் தனது அனைத்து மகிமையிலும் பிரகாசித்தார். ஆனால் மதியம் ஒரு நபர் அவை அணுகினார். சூரியனுக்கு சமமான பிரகாசத்துடன் பிரகாசித்தார். நாகர் இந்த கம்பீரமான உருவத்தை விவரிக்கும்போது பிராமணரின் கண்கள் விரிவடைந்தன. அதன் இருப்பு வானத்தை நிரப்பி அதை சிதறடிப்பதாக தோன்றியது. நாகா பேசுகையில் காற்றும் ஆற்றோடல் அதிர்வது போல் தோன்றியது. ஒரு தொலைதூர மண்டலத்தில் பிரகாசமான தெய்வமான சூர்யா நாகாக்களின் கூட்டத்தின் மத்தியில் வென்று சாத்தியமற்றதை அடைந்த ஒரு பிராமணனின் அசாதாரண கதையை விவரிக்கிறார். சூரிய கடவுளின் வார்த்தைகள் ஒரு கிசுகிசுக்கப்பட்ட ரகசியத்தை போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அங்கு இருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன பிரமிப்பும் மரியாதையும் நிறைந்த அவரது குரலில், சூரியன் இந்த உருவம் நெருப்பின் இறைவன் அல்லது அசுரன் என்று தவறாக எண்ணப்படுவதற்கில்லை. அவர் நாகாவை போன்ற பாம்பு அல்ல. இல்லை, இந்த நபர் அத்தகைய பூமிக்குரிய வரம்புகளை மீறியுள்ளார். நாகர்கள் முன்னோக்கி சாய்ந்து தங்கள் ஆர்வத்தை தூண்டினர். சூர்யா தொடர்ந்தார். அவரது வார்த்தைகள் கேட்பவர்களின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. இந்த பிராமணர் பழங்கள் மற்றும் வேர்களில் வாழ்ந்தார். சில நேரங்களில் விழுந்த இலைகளில் மற்றும் தண்ணீர் மட்டும் அல்லது காற்று கூட தனது நாட்களை ஒரு செறிவூட்டப்பட்ட ஆத்மாவுடன் கழித்தார். அவர் புனித சங்கீதாஸ் பாராயணத்தில் தன்னை அர்ப்பணித்தார். மகாதேவனை மகிழ்வித்தார். அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பிராமணரின் துறவி பழக்க வழக்கங்களை அவர் விவரித்த போது சூரிய கடவுளின் கண்கள் போற்றுதலுடன் பிரகாசித்தன. அவர் அனைத்து பௌதிக ஆசைகளையும் செல்வத்தையும் கைவிட்டு தனது வாழ்வாதாரத்தை நிர்வகிக்கும் உச்ச சபதத்தை கடைபிடித்தார். இந்த தன்னலமற்ற தனிநபர் அனைத்து உயிரினங்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டார். தயக்கம் மற்றும் கருணையின் உண்மையான உருவகம் சூரியன் தனது வார்த்தைகளில் எடையை கூட்டத்தின் மீது நிலைநிறுத்த அனுமதித்தார். கடவுள்களோ தாந்தவர்களோ அசுரர்களோ நாகர்களோ அத்தகைய அசாதாரண முடிவை அடைப்பவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று கருத முடியாது. சூரிய வட்டுக்குள் நுழைவது பிராமணரின் இறுதி விதியை அவர் வெளிப்படுத்திய போது சூரிய கடவுளின் குரல் உற்சாகத்துடன் உயர்ந்தது. அன்று நான் ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன் என்று சூர்யாவின் கண்கள் பிரகாசித்தன. உன்னத சபதத்தை கடைபிடித்து வெற்றியை பெற்ற பிராமணன் துறவியான வெற்றியை அடைப்பவர்கள் அடிக்கடி பெறும் முடிவை பெற்றிருந்தார். இப்போதும் கூட ஓ மீளுருவாக்கம் செய்பவரே, அவர் சூரியனின் வட்டுக்குள் தங்கி பூமியில் சுற்றித் திரிகிறார். இந்த அசாதாரண நபரின் கதையால் கூட்டம் அமைதியாக இருந்தது. சூரியன் பேசி முடிக்கும்போது சபையில் அமைதி நிலவியது. நாகர்கள் கிசுகிசுக்களாக பேசினர். பிராமணரின் குறிப்பிடத்தக்க பயணத்தை பற்றி ஆச்சரியத்துடனும் மரியாதையுடனும் தங்கள் முகங்கள் பிரகாசித்தன. அந்த தருணத்தில் சூரிய கடவுளின் வார்த்தைகள் வான மண்டலத்தை மட்டுமல்ல, அங்கு இருந்தவர்களின் இதயங்களையும் ஒளிர செய்தன. ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ள எல்லையற்ற திறனை நினைவூட்டுகின்றன. அத்தகைய அசாதாரண முடிவை அடைந்த பிராமணரின் கதை அவர்களின் நினைவுகளில் என்றென்றும் பொறிக்கப்படும். இது பக்தி மற்றும் சுய ஒழுக்கத்தின் உருமாறும் சக்திக்கு ஒரு சான்றாகும். மேலும் அவர்கள் சிதறும்போது ஒவ்வொருவரும் பிரபஞ்சத்தின் மர்மங்கள் மற்றும் சாத்தியமற்றதை அடையக்கூடிய மனித ஆவிக்கு ஒரு புதிய பிரமிப்பு மற்றும் மரியாதையை எடுத்து சென்றனர். ஒரு அமைதியான காட்டில் தர்மரணிகின்ற
ஞானியான பிராமணன் ஒரு மரத்தின் நிழலுக்கு அடியில் உட்கார்ந்து நாகன் என்ற பாம்பு போன்ற தெய்வமான கம்பீரமான நாகலுடன் ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டிருந்தான். நாகனின் வார்த்தைகளால் பிராமணன் மயக்கப்பட்டான். நுட்பமான அர்த்தமும் ஆழமான ஞானமும் நிறைந்திருந்தன. அவர்கள் உரையாடிய போது நாகர் பிராமணரிடம் அவரது நோக்கங்கள் மற்றும் அவரது வருகையின் பின்னணியில் உள்ள நோக்கம் குறித்து கேட்டார். அவர் நீதியின் பாதையில் வழிகாட்டுதலை தேடிக்கொண்டிருப்பதாகவும் ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுக்கும் சக்தி வாய்ந்த நடைமுறையான உச்ச சபதத்தை கண்டுபிடித்ததாகவும் பிராமணர் வெளிப்படுத்தினார். பிராமணரின் தீர்மானத்தால் மகிழ்ச்சி அடைந்த நாகா ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்கி பிரபஞ்சத்தை பற்றிய தனது சொந்த புரிதலை பகிர்ந்து கொண்டார். நாகரின் கருணையால் ஈர்க்கப்பட்ட பிராமணர் தனது நன்றியை வெளிப்படுத்தி புறப்பட அனுமதி கேட்டார். இருப்பினும் பிராமணரின் நிறுவனத்தை அவர் விரும்பியதால் அவர் இன்னும் சிறிது காலம் தங்க வேண்டும் என்று நாகர் கேட்டுக்கொண்டார். நாகர் அவரை இயற்கையின் அழகால் சூழப்பட்ட தனது வசிப்பிடத்தில் வசிக்குமாறு அழைத்தார். மேலும் உல்சா சபதம் குறித்து அவருக்கு மேலும் அறிவுறுத்துவதாக உறுதியளித்தார். நாகரின் தாராள மனப்பான்மையால் தொட்ட பிராமணர் அவரது வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் மரத்தின் அடியில் ஒன்றாக அமர்ந்தபோது நாகர் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை பிராமணருடன் பகிர்ந்து கொண்டார். அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் பரம ஆமாவுடன் ஒன்றிணைவதே இறுதி இலக்கு என்பதையும் வெளிப்படுத்தினார். ஒரு புதிய புரிதல் மற்றும் நோக்க உணர்வுடன் பிராமணர் உச்ச சபதத்தை பின்பற்ற தீர்மானித்தார். அவர் நாகருக்கு விடை பெற்றார். அவரை எப்போதும் நினைவில் கொள்வதாகவும் தேவைப்படும் போதெல்லாம் அவரது வழிகாட்டுதலை பெறுவதாகவும் உறுதியளித்தார். நாகா பிராமணரை ஆசீர்வதித்து உச்ச சபதத்தின் மூலம் அவர் அமைதியையும் விடுதலையையும் கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கையில் அவரை அவரது பயணத்திற்கு அனுப்பினார். நாகருடன் பிராமணர் சந்தித்த கலையை பின்னர் மகா ஞானமுள்ள முனிவரான ஜவனா மன்னர் ஜனகருடன் பகிர்ந்து கொண்டார். மன்னர் அதை வானரிஷி நாரதரிடம் விவரித்தார். அவர் அதை கடவுள்களின் தலைவரான இந்திரனிடம் ஒப்படைத்தார். இந்த புனித வரலாறு இறுதியில் மதிப்புமிக்க பிராமணர்களின் கூட்டத்திற்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆன்மீக அறிவொளியை தேடுபவர்களுக்கு வழிகாட்டியாக மாறியது. இந்த வழியில் நாகர்களுடனான பிராமணரின் பயணத்தின் கதை தொலைதூரத்தில் பரவியது. ஞானத்தை தேடுவதற்கும் நீதியின் பாதையை பின்பற்றுவதற்கும் வரும் தலைமுறைகளை ஊக்குவித்தது.